क्वेश्चन पेपर ஈஸியா இருந்ததா டஃப்பா இருந்ததா? மேக்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. கொஷின் பேப்பரும் ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எங்கள் ஜெய் சார் தான். சாய் பிரில்லியன்ட் அகாடமியில் நாங்கள் இப்போ ஒரு 1 இயராக இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு எப்படின்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அப்படிலாம் நினைக்கல, ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 95 மேலே எடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்தால் நீங்களே அதை பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸ் தான் கஷ்டம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் டியூஷன் வந்து பாருங்கள், நீங்கள் தான் மேக்ஸ்லேயே டாப்பராக கூட வரலாம். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் நம்ம சாய் பிரில்லியன்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் எங்க வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறமா எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க உங்களோட பசங்களோட லைஃபை எல்லாரும் லைக் பண்ற மாதிரி மாத்துவோம். நேத்து எழுதின மேத்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது? क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்ததா டஃப்பா இருந்ததா உங்களுக்கு? क्वेश्चन பேப்பர் செம்ம ஈஸியா இருந்தது. நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஈஸியா இருந்தது. இது காரணமே எந்த டியூஷன்லயாச்சும் நைட் ஸ்டடி போட்டுலாம் சொல்லி தருவாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த டியூஷனில் நைட் ஸ்டடி போட்டு காலையில் எழுந்து கீயோட தான் சார் வந்து எங்களை எழுப்பினாரு. 3 டேஸ்மே எங்கள் கூட ட்ராவல் பண்ணி என்னென்ன படிக்கணும், எப்படி டைம் டேபிள்லாம் போட்டு கொடுத்து ஸ்பீட் டெஸ்ட்லாம் வச்சார். நான் இங்கே வரும்போது 50 to 60 எடுக்கிற அளவுக்கு தான் இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் 95 மேலே வரும்னு கன்ஃபார்ம் அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேர் மேக்ஸ் எக்ஸாம் முன்னாடி பயமாக இருக்கும். ஆனால் எனக்கு எழுதுறதுக்கு முன்னாடி பயமே இல்லாமல் நல்லா ஜாலியாக தான் போனேன். ஏன்னா நான் படிச்சுட்டேன், சார் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது, அதனால் அது தெரிஞ்சு தான் வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் ஈஸியாக போனேன். தேங்க்ஸ் டு சாய் பிரில்லியன்ட் அகாடமி. நேத்து எழுதின மேத்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது? क्वेश्चन பேப்பர் ஈஸியா இருந்ததா டஃப்பா இருந்ததா உங்களுக்கு? ஈஸியாக தான் இருந்தது. நான் ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி தான் இந்த டியூஷனில் சேர்ந்தேன். சாய் பிரில்லியன்ட் அகாடமியில் வந்து எப்படின்னா, இப்போது போர்டில் நடத்தினே சொல்ல படிக்காத பசங்களாக பார்த்து கொஷின் கேட்டு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. கொஞ்சம் படிக்காத பசங்களாம் படிக்கிற பசங்க மாதிரி ஆக்குவாங்க. நான் எப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒரு 40, 35 அந்த மாதிரி இதில் தான் இருந்தேன். ஆனால் இப்போது இந்த எக்ஸாமில் நான் 95 above எடுக்கணும்னா என்னாலே நம்ப முடியல எப்படி இந்த மாதிரி எடுக்கிறதுன்ட்டு. எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் அன்றைக்கி மார்னிங்கில் போட்டோம். நாங்கள் ஒரு 4 o'clock 5 o'clock போல் நாங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் சம்லாம் போட்டோம். ஆனால் அதெல்லாம் அப்படியே வந்துச்சு, நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இந்த அளவுக்குலாம் நாங்கள் இது பண்ணுறோம். தேங்க்ஸ் டு சாய். Thanks to Sai Brilliant Academy.